நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வரலட்சுமி பூஜை, சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த செல்வ திருமகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம், திரளான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் கலிய நாயனார் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்ற சிவனிடம் ஜோதி வடிவில் நாயனார் ஐக்கியமாகும் நிகழ்வு. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் ஆடி திருவிழா, முப்பெரும் தேவியர்களுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வரலட்சுமி விரத பூஜைகளின் ஒரு பகுதியாக தங்கரத புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் தாயாரை சர்வ அலங்காரத்துடன் தங்கரதத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்கரதத்தை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி உலா வந்த தங்கரதத்தில் கொலுவிருந்த தாயாருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து பரவசத்துடன் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். பத்மாவதியே, பங்கஜவிழியே, நித்தம் வருவாய், நிம்மதி தருவாய். ஸ்ரீதனலக்ஷ்மி மனதில் நிறைவாய், மங்களம் தருவாய். அடி பணிந்தோ உயர்வினை தருவாய், தருவாய். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர்கள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு பின் 2 கரங்களில் கமலங்களை ஏந்தி முன் 2 கைகளால் அபயமும் வரதமும் காட்டியபடி அருளிய செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூ திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி
புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு அன்னப்படையல் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் கோவில் வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளில் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். தாயார் சன்னதியில் கேடயத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் மாங்காய் ஹாரம், பவள மாலையோடு ஸ்ரீகிருஷ்ண பதக்கமும் அணிவித்து கிரீடம் சூட்டி மலர் மாலைகளோடு கிளி மாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த தாயாரை வெள்ளி கேடயத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். தாயாருக்கு தங்க குடை பிடித்து அழைத்து வந்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மண்டபத்தில் தாயாரை கொலுவிருக்கச் செய்ததும் அவர் முன்பு சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, எலுமிச்சை சாதம் உள்ளிட்ட அன்ன பிரசாதங்களை சமர்ப்பித்து தாயாருக்கு கும்பதீபம் காண்பித்தனர். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் ஸ்ரீ கலியநாயனார் குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க 63 நாயன்மார்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி சாமந்தி மலர் மாலைகள் சூட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து தூப தீபம் காண்பித்தனர். தனி சன்னதியில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கலிய நாயனாருக்கு வெண்பட்டு கட்டி ருத்ராட்ச மாலையுடன் மலர் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஓதுவா மூர்த்தி பாடல் பாட நாயன்மாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து 63 ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஆதிபுரீஸ்வரர் சன்னதியிலிருந்து உற்சவர் கலிய நாயனாரை வெள்ளி தாமரை பீடத்தில் கொலுவிருக்கச் செய்து கைலாய வாத்தியங்கள் முழங்க வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நாயனாருக்கு 2 குடைகள் பிடித்து அழைத்து வந்தனர். தீப்பந்த ஒளியில் அழகாக காட்சி கொடுத்த நாயன்மாரை ஏராளமானோர் மனமுருக வேண்டி தரிசித்தனர். இதையடுத்து பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி ஜோதி வடிவில் கலிய நாயனார் சிவனிடம் ஐக்கியமாகும் நிகழ்வை நடத்தினர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் உற்சவர்களுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. ஆலயத்தில் உள்ள 4 கால் மண்டபத்தில் தங்க கேடயத்தின் மீது அலைமகள் மற்றும் கலைமகளுடன் உற்சவர் ஸ்ரீ காமாட்சி அம்பாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கண்ணாடி வளையல் மாலை அணிவித்து கிரீடத்துடன் மலர்ச்சரம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கலைவாணியும் மகாலட்சுமியும் நீலப்பட்டு சேலைகளோடு பவளமாலை முத்தாரத்துடன் காட்சி தர திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு புஷ்பாபிஷேகம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து நட்சத்திர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ காமாட்சியை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு தாதன்குளம் விநாயகர் கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதுர்க்கைக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பெண்கள் பக்தி பரவசத்துடன் பாடல்கள் பாட அம்பிகைக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி அரளி மலர்ச்சரங்களோடு சாமந்தி மலர் மாலையும் கண்ணாடி வளையல் மாலை அணிவித்து தாமரை பூவை நிறுத்தி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ துர்கா தேவிக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் ஸ்ரீ துர்கா தேவியை வணங்கி கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்நேகவள்ளி அம்பாள் உடனுரை
ஆதிரத்னேஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு தனி சப்பரத்தில் உற்சவர் ஸ்ரீ விநாயக பெருமான் முன்னே செல்ல தேரோட்டம் துவங்கியது. வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேர் நகர வீதியில் உலாவர ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சிறப்பு அலங்காரத்துடன் அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்பாள் தேரில் இருந்தபடி திருக்காட்சி தர முக்கிய வீதிகளில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக நிலையை அடைந்ததும் பக்தர்கள் ஆரவாரத்துடன் அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்பாளை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள முகுந்தகிரி கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பஞ்சாயுதேஸ்வரி உடனுரை ஸ்ரீ பஞ்சாயுதேஸ்வரர் கோவிலில் மண்டல பூஜை நிறைவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து நெல் மீது வெண் சங்குகளையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மூலவர் ஸ்ரீ பஞ்சாயுதேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மற்றும் சங்குகளை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து பக்தர்கள் தரிசிக்க சங்காபிஷேகம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த பில்லாத்துறை அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவந்தம்பட்டி அருள்மிகு மதுரை வீரன் சுவாமி கோவிலிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். ஏராளமானோர் தீச்சட்டிகளையும் சுமந்தபடி கோவிலை அடைந்தனர். பிறகு மூலவர் அருள்மிகு பெரிய மாரியம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பால் மற்றும் தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே வாழவந்தியில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவிலில் ஜெயதுர்கா ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் முன்பு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் மூலவர் அருள்மிகு செல்லாண்டியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோவிலை சுற்றி வலம் வந்து அருள்மிகு செல்லாண்டியம்மனுக்கு கலசாபிஷேகமும் செய்தனர். பிறகு அம்மனை தரிசித்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். இதைத் தொடர்ந்து அம்பிகைக்கு பச்சை பட்டுச் சேலை கட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு மலர் மாலைகளுடன் விசேஷமாக அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுரை சோமநாதர் கோவில் திருவிழாவையொட்டி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். திருவிழாவை முன்னிட்டு சிவாலயத்தை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். 4ஆம் திருநாளன்று வாகன மண்டபத்தில் வெள்ளை யானை மீது உற்சவர் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி நவரத்ன ஆபரணங்களுடன் மூக்குத்தியும் புல்லாக்கும் அணிவித்து கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கையில் சூலமும் செங்கோலும் ஏந்தி ராஜ அலங்காரத்துடன் அம்பிகை அழகாக அருள் பாலித்தார். இதேபோல் 5ஆம் நாளில் பச்சை கிளி மீது உற்சவரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பச்சை பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் அணிந்து நறுமண மலர் மாலைகளோடு அம்பிகை அழகாக அருள் பாலித்தார். ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. கோவில் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை பட்டுச் சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் விசேஷ சிகை அலங்காரமும் செய்திருந்தனர். கையில் வீரவாள் ஏந்தி விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த அருள்மிகு பெரிய மாரியம்மனை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குபேர சக்தி விநாயகர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் துர்கா தேவிக்கு
ராகு கால பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ துர்கா தேவிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து முல்லை மலர் சரங்களும் நெல்லிக்காய் மாலையுடன் மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த துர்கா தேவிக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு அம்பிகைக்கு நட்சத்திர தீபத்துடன் கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பெண்கள் ஸ்ரீ துர்கா தேவியை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் வடக்கு ரத வீதியில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். ஊஞ்சல் மீது ஸ்ரீ ருக்மணி சமேத பாண்டுரங்க சுவாமி உற்சவர்களை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தி பரவசத்துடன் போற்றி மந்திரங்களை கூறி திருவிளக்குகளுக்கு பெண்கள் பூஜைகள் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அஷ்டபுஜ மகா வாராகியம்மன் கோவிலில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். கருவறையில் கற்சிலையாக அமர்ந்தருளும் வாராகி அம்மனை அம்மியில் மஞ்சள் அரைக்கும் கோலத்தில் அலங்காரம் செய்திருந்தனர். சுதை சிற்ப வாராகியும் விசேஷ அலங்காரத்துடன் அருள் பாலித்தார். பட்டுச் சேலையுடன் மலர் மாலைகளும் வெட்டிவேர் மாலைகளும் அணிந்து கிரீடத்துடன் அம்பிகை அம்மி அரைக்கும் கோலத்தில் காட்சி தர முதலில் சுதை சிற்ப அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் அம்மனுக்கும் கோவில் வளாகத்தில் வீற்றிருக்கும் நந்தி பகவான் மற்றும் ஈசனுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். புதுச்சேரியில் இருக்கும் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு உற்சவருக்கு ரிஷப வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மண்டபத்தில் உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் பதக்கங்களும் வைத்து குஞ்சலம் மற்றும் பிள்ளைகள் வைத்த பின்னலும் தந்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு வண்ண கண்ணாடி வளையல் மாலையும் அணிவித்து தீபாரதி காண்பித்ததும் கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். அம்பிகையை ரிஷப வாகனத்தின் மேல் அமர்ந்து பஞ்சகற்பூரம் காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்து நட்சத்திர வடிவ பிரபையுடன் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து உலா வந்த அருள்மிகு செங்கழுநீர் அம்மனை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே சோழமாதேவி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் விழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக பால்குடங்களை வைத்து பூஜைகள் செய்ததும் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கும் உற்சவருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு
பக்தர்கள் சமர்ப்பித்த பால் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பெண்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க மஞ்சள் காப்பு சாற்றிக்கொண்டு வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் வீரமாகாளிக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகம் முழுவதும் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். மேடை மீது உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருந்து காட்சி தர அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க, பெண்கள் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் பக்தியுடன் அர்ச்சனை செய்தனர். மூலவருக்கு ஆரத்தி காண்பித்ததை தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து பெண்களும் திருவிளக்குகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு திருமேனிநாதர் கோவில் திருவிழாவில் ஒரு பகுதியாக ஆதி தம்பதிகளுக்கு ரிஷப வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வெள்ளி ரிஷப வாகனத்தில் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்து வீதியுலா அழைத்து வந்தனர். துணைமாலை அம்மனுடன் திருமேனிநாதர் விசேஷ அலங்காரத்தோடு ரிஷப வாகனத்தில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். நகரின் முக்கிய வீதிகள் வழியே உலா வந்த ஆதி தம்பதிகளுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். கோயம்புத்தூரில் உள்ள அருள்மிகு மாகாளியம்மன் கோவிலில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் வளாகத்தை பலவித காய்கறிகள் கொண்டு தோரணங்கள் அமைத்து சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் அம்மனுக்கு சுதந்திர தேவி அலங்காரம் செய்திருந்தனர். விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அம்மனை ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வரலட்சுமி பூஜை சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த செல்வ திருமகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். திரளான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் கலிய நாயனார் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்ற சிவனிடம் ஜோதி வடிவில் நாயனார் ஐக்கியமாகும் நிகழ்வு. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் ஆடி திருவிழா முப்பெரும் தேவியர்களுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.